16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவரான அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஏசு சொல்றார், நான் பிதாட்ட ஜெபிப்பேன். நான் பிதாட்ட ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை தருவார் அப்படின்னார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வருவதற்கு என்ன செய்யணும்? நீங்க இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றார் 15வது வசனத்துல. அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னா அந்த மனுஷனுக்காக இயேசு ஜெபிக்கணும், அந்த மனுஷன் கட்டளையின்படியும் வாழணும். இந்த 2 சம்பவம் நடக்கணும். ஒன்னு, இயேசுவிடத்தில் அன்பு கூர்ற மனுஷன் கட்டளையில வாழணும். 2வது, இயேசு பிதாவிடத்துல ஜெபிக்கணும். அப்படி செய்யும் போது பரிசுத்த ஆவி கட்டளையில வாழ்ற மனுஷனுக்கு கிடைச்சிருது. இந்த வாரம் 4வது கற்பனை பத்தி பேச போறோம். 4வது கற்பனை என்ன? யாத்ரா புஸ்தகம் 20வது அதிகாரத்துல வருது இல்லையா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்றார். இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற விஷயத்துல முதல் பாயிண்ட் பரிசுத்தம் அப்படின்றார். ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்கணும்? பரிசுத்தமா கடைபிடிக்கணும் அப்படின்றார். எப்படி பரிசுத்தமா கடைபிடிக்கணும்? கீழே நிறைய காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னவா? முதல்ல வேலை செய்யக்கூடாதுன்றாரு. ஓய்வு நாள்ல சத்தியத்தை கேட்கறவங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி சொல்றாரு, உங்கள் குமாரர் கூட நீங்க வேலை செய்ய விடக்கூடாதுன்றாரு. ஓய்வு நாளுக்கு உங்க குமாரனை வேலைக்கு விட்டீங்கன்னா உங்க குமாரர் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுங்கள வரும். கண்டிப்பா பிரச்சனை வரும்போது இப்ப என்னது குலைஞ்சிருது? பரிசுத்தம் குலைஞ்சிருது. என் பிள்ளைய ஒருத்தன் அடிக்கும் போது, என் பிள்ளைய ஒருத்தன் திட்டும் போது, என் பிள்ளைய ஒருத்தன் வந்து ஏதாவது பண்ணும்போது, நான் தகப்பனா இருக்கிறதுனால, தாயா இருக்கிறதுனால நான் கடகடன்னு இறங்கி போய் என் பிள்ளை நீங்க ஏன் அடிச்சீங்க, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணிச்சு அப்படின்னு பேச, அவங்க ஒண்ண பேச, நாம ஒண்ண பேச, சண்டை வந்துருது. அப்போ தூசண வார்த்தைகள் வந்துருது, சண்டைகள் வந்துருது, கோபங்கள் வந்துருது. ஓய்வு நாள நீங்க கடைபிடிப்பீங்க, ஆனா அதை பரிசுத்தமா கடைபிடிக்க முடியாது. அப்போ வேலைக்கு போகும்போது என்ன ஆயிருதுன்னு பல பிரச்சனை உள்ள வருதுன்றார். உள்ள வரும்போது உங்க பரிசுத்தம் கெட்டு போயிருது. ஓய்வு நாள் கெட்டு போகாது, உங்க பரிசுத்தம் கெட்டு போகுது. உங்க பரிசுத்தம் கெட்டு போறதுனால உங்களுக்கு பரிசுத்த ஆவி வருவதற்கு அது தடையா இருக்கிறதுன்றார். உங்க குமாரத்திகளை வேலைக்கு விடக்கூடாதுன்றார். 2, உங்க பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளை தானே சரியா போயிட்டு வந்துருவா, சண்டைக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. பெண் பிள்ளைங்களுக்கு மேல வேற ஒரு பாவம் வரும், வேற ஒரு பிரச்சனை வரும் வேலைக்கு போனா. அது ஓய்வு நாள் போகும்போது அப்படி ஒவ்வொருவரும் போய் வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன ஆகுது? பாவம் வருது. சொல்றாரு, உங்க வேலைக்காரிய கூட நீங்க விட்டுறக்கூடாது. பிசாசு வேலைக்காரி மூலமாவும் உங்களுக்கு பாவத்தை கொண்டு வரக்கூடும். வேலைக்காரிய கூட அப்படி செய்யக்கூடாது, வேலைக்காரனை கூட நீங்க வேலைக்கு விட்டுறக்கூடாது. ஏன்னா பாவத்துக்கு வேண்டி எப்படி சொல்றாரு? உங்களுக்கும் வேலைக்காரனுக்கு சம்பந்தம் கிடையாது, உங்களுக்கும் வேலைக்காரிக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் எங்க உள்ள மனுஷன் வேலை பார்த்துட்டு போறான். ஆனாலும் பிசாசு கூடாது. வேலைக்காரிகளை வச்சு கூட ஓய்வு நாள்ல உங்களை கெடுத்து விட்டுரும். இன்னொன்னு சொல்றேன், மிருகம், உங்க மிருகத்தை கூட வேலைக்கு விடக்கூடாது. எவ்வளவு கண்டிப்பு போடுறாரு பாருங்க. பரிசுத்தம் தான் முக்கியம். ஓய்வு நாள் முக்கியமா பரிசுத்தம் முக்கியம்னு கேட்டீங்கன்னா ஓய்வு நாளை பார்க்கலும் பரிசுத்தம் தான் முக்கியம். நீங்க ஓய்வு நாளா ஆராதிக்கிறீங்க, ஓய்வு நாளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற நீங்க பரிசுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்றாரு. அப்போ பரிசுத்தத்தை கெடுக்கிறது என்னது? அந்நியன், உங்ககிட்ட ஒரு அந்நியன் இருக்கிறான், இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிடுவான். அந்த அந்நியனை கூட உங்க வீட்டுல இருந்துட்டு வெளியே போகும்போது விடாத, வேலைக்கு விடாத. அந்த அந்நியன் மூலமா கூட பிசாசு உங்களுக்கு பரிசுத்தத்தை குலைக்க முடியும்ன்றாரு. அப்ப ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கின்றாரு? பரிசுத்தமா ஆசரிக்கணும்ன்றாரு இல்லையா? நீங்கள் பரிசுத்தமாய் ஓய்வு நாள் ஆசரிச்சா பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரும். அப்படி சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தை பாருங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த நினைப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். இந்த எப்பவுமே இன்னைக்கு நாளைக்கு வந்து ஓய்வு நாள் இல்லையா? அந்த ஓய்வு நாள், நாளைக்குள்ள ஓய்வு நாள நினைப்பாயகன்னு இருக்கு பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, ஓய்வு நாளுக்கும் முந்தின 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு நினைப்பு வந்துடணும். அப்பதான் அந்த நினைப்பை சரியாக்க முடியும். வெள்ளிக்கிழமை ஆயிட்டால நினைப்பு வந்துடணும். நான் ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கணும். அதனால
ஓய்வு நாள்ல நானாலும் என் புருஷனாலும் என் பிள்ளைகளாலும் எந்த இடத்துக்கும் வேலைக்கும் எதுக்கும் போகக்கூடாதபடிக்கு இப்பவுமே வெள்ளியும் சனியும் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துவதற்கு வெள்ளியும் சனியும் என்னை கவனமாய் என் வீட்டு காரியங்களையும் என் காரியங்களையும் கவனமாய் நடத்த வேண்டியதா இருக்குது. அவன் அப்படி ஓய்வு நாளை நீங்க கவனமா நடத்தி ஓய்வு நாளை நீங்க அனுசரிக்கும் போது இப்ப கடவுள் உண்மையை சொல்றாரு, உங்களுக்குள்ள அவர் வந்துருவாரு. நிறைய பேரு சபைக்கு வரும்போது கணவன் மனைவியோடு கூட சண்டை, மனைவி கணவனோடு கூட சண்டை, பிள்ளைங்கள் எந்திக்காமல் சண்டை, அம்மா எந்திக்காமல் சண்டை, மாற மாற உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு தான் வருவாங்க சபைக்கு. நீங்க ஓய்வு நாள் ஆசரிக்கிறீங்க, ஆனா பட் அதை பரிசுத்தமா ஆசரிக்க நினைக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல. அவன் சிறு பிள்ளையா இருக்கட்டும், வீட்டுல சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய மனுஷனா இருக்கட்டும், சபைக்கு வருவதற்கு மனசு இல்லாம இருக்கிற வாலிபர்களா இருக்கட்டும், வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், இந்த சத்தியத்தை நல்லா கேட்கணும். நீங்க ஓய்வு நாள் ஆசரிக்கிறது கூட முக்கியம் இல்ல, அதை பரிசுத்தமா ஆசரிக்க நினைச்சிட்டீங்கன்னா ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துடும், நீங்கள் ராஜாவாக முடியும். நீங்கள் நினைக்காத வேலையில கர்த்தர் உங்களோட வைக்க முடியும். நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கலாம். என் கூட ஒருத்தன் பள்ளிக்கூடத்துல படிச்சான் பாருங்க, மில்லர் திருமாறுன்னு என் கூட 2 பேர் படிச்சான். படிப்புல தீ அப்படி படிப்பானுங்க. நான் பரிச்சை எழுதும் போதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு தான் 2 பேரும், திருமாறுங்கிறவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவனும் பாஸ்டர் தான். அவன் எழுதும் போதே அந்த இப்படி எழுதிட்டே இருப்பான், எழுதும் போதே பேப்பரை வளைச்சிட்டு இருப்பான். எவ்வளவு வேகமா எழுதுவான், அப்படி அவன் வளைக்க பின்னாடி இருந்து எழுதிட்டே இருப்பேன். இப்படியே எழுதிட்டு வரும், அந்த பேப்பர் இப்படி வளையும் பாருங்க, யாரா வந்தாங்கன்னு இப்படி வச்சிருவான், அப்புறம் தூக்கி பிடிச்சிருவான். 2 வரி எழுது, முத 2 வரியிலுமே ஃபுல்லா எழுத மாட்டான், 2 சென்டென்ஸ் மட்டும் தான் எழுதி வச்சிருவான். டக்குன்னு வளைக்கன்னு பாருங்க, நெருக்கம் எழுதாம எனக்காண்டியே எழுதுவான். பக்கா படிப்பானுங்க. ஆனா வாழ்க்கையில தோத்துட்டான். ஓயின ஹோலி இல்லாம போச்சு, பரிசுத்தம் இல்லாம போச்சு. நல்ல டாப்பா படிப்பான், ஆனா பரிசுத்தம் இல்லாம ஸ்லிப் ஆயிடுவான். இவ சொல்றாரு, ஆவிக்குரிய ஜனங்கள சொல்றாரு, ஓய்வு நாள் ஆசரிக்க நினைக்கிற, அதை எப்படி வேணாலும் சபைக்கு தான் போகணும்னு நினைக்காத, அதை பரிசுத்தம் ஆசரிக்க நினை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார் என்றார். 9 பாயிண்ட் இருக்குது. 2வது பாயிண்ட் யாத்திராம் புத்தகம் 2வது பாயிண்ட் 20வது அதிகாரம் 10வது வசனம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாள் யாருடையது? கர்த்தருடையதுன்றாரு. உன் தேவனாகி கர்த்தருடையது அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு ஓய்வு நாளை கொடுக்க கூடாது, குடும்பங்களுக்கு ஓய்வு நாளை கொடுக்க கூடாது, தகப்பன் தாய்க்காக ஓய்வு நாளை கொடுக்க கூடாது, உங்களுக்காக நீங்கள் ஓய்வு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உறவுகளுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஃபங்க்ஷன், ஃபீஸ்ட், பண்டிகை, கொண்டாட்டம் இவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஓய்வு நாளை எடுக்கக்கூடாது அப்படின்றார். ஏன்னா கர்த்தருக்கு மட்டும் ஓய்வு நாள் நீங்க கொடுக்கிறதுனால எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரை முதன்மையான இடத்துல வைக்கிறீர்கள் என்பதை தேவனுக்கு உணர்த்தீர்கள். தேவனுக்கே ஒரு பாடத்தை புகட்டுவதற்கு தான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கேன். தேவனுக்கே புகட்ட முடியும். என் கேரக்டர் பாரு, நான் எப்படி இருக்கிறேன் இல்ல, நான் என் தகப்பனுக்கு முக்கியம் கொடுக்கறானா, என் பண்டிகைக்கு முக்கியம் கொடுக்கறானா, என் ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானா, என் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானா, நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்றத நீங்கள் அவருக்கு ஜெபம் பண்ணாமலேயே தெரிவிக்கிறீர்கள். உங்க எண்ணத்தை அங்க பிரகடனப்படுத்துறீங்க. நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு தாங்க தாங்கன்னு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு தரமாட்டேன்றார். நான் சொல்றேன், ஜெபிக்கிறது நல்லது, அதை பார்க்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஒரு ஆள் வந்து கூப்பிடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வாங்க, நான் வர முடியாது. நான் சொல்லுவேன், நான் வரமாட்டேன். எங்க அம்மாவுக்கு அடக்கம் ஞாயிற்றுக்கிழமை, அம்மா சத்தால் நான் போக மாட்டேன். நான் என் பிள்ளைக்கு அடக்கம், நான் போக மாட்டேன். நான் இன்னைக்கு ஓய்வு நாள், முதல்ல கர்த்தருக்கு ஸ்துதி, அடக்கத்தை 2 மடங்கு கழிச்சு வச்சுக்கலாம். அடக்கமே ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம், மீறி எடுத்தாலும் கூட அதை 2 மடங்கு கழிச்சு வச்சுக்கலாம். முதல்ல இறந்த பிள்ளையா, உயிரோடு இருக்கிற பிள்ளையா, என் உயிரோடு இருக்க என் தகப்பனா, என் தாயா, சகோதரனா, குடும்பங்களா, எது நான் முன்னிலை வைக்கிறேன்? இந்த நாள் யாருடையது? ஒருத்தன் செத்தாலும் சாகம போனாலும் அந்த நாள் அது கர்த்தருடையது. நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்றத அவன் பிரகடனப்படுத்தும் போது இப்ப என்ன சொல்றாரு? நான் சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயத்த. இயேசு சொன்னார், நான் பிதா விட்டதுல ஜெபம் பண்ணுவேன், அவர் பரிசுத்தாவி தருவார். நான் சொல்லுவேன், யாருக்காக அவர் ஜெபிக்கிறார்னு, கற்பனையை கண்டு அதை நினைச்சு பரிசுத்த ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும் என்று நினைச்சு அவன் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கிறானே, அவனுக்காக அவர் ஜெபிக்கிறார். தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆமென். 3வது பாயிண்ட், ஓய்வு நாள் பத்தி பேசணும்ல. சில வீட்டுல சண்டை, எந்திங்கப்பா எந்திங்க, எல்லாரும் எந்திங்க, வாங்கம்மா இன்னும் 10 நிமிஷம் படுத்துட்டோமா. எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா ஒரு 5 நிமிஷம் அப்படின்ட்டு.
என் பிள்ளைங்களுக்கு படுக்க வைக்கணும் நினைச்சோம்னா 2 நிமிஷத்துல கிளப்பிடுவேன். டக்குன்னு தண்ணியை திறப்பேன், கையில பிடிப்பேன், எல்லாருக்கும் திருத்தம், டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. அப்படியே வருவாங்க மறுபடி சேர்ல வந்து அப்படியே இருப்பாங்க. என்னன்னு இருக்கே விட மாட்டேன் பாருங்க. கொடூரமான அப்பேன் நான். இந்த ஓய்வு நாளுக்கு மட்டும் என் பிள்ளைங்க கொடூரமான அப்பேன். ஏன்னா பழக்க வைக்கணும். இப்பவே தெய்வம் யாரும் என் பிள்ளைங்களுக்கு பழக்க வைக்கணும். ஓய்வாள என்னதுன்னு பழக்க வைக்கணும். என் பிள்ளைங்கள் என்னை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், என் தெய்வத்தை ஆராதிக்கணும். ஏன்னா நான் விட்டுட்டு போயிருவேன். எப்படி இன்னொரு 40 வருஷத்துல 30 வருஷத்துல எப்ப விட்டு போறதில்ல. தேவனுடைய கரத்தை பிடிச்சிட்டா தேவன் கடைசி வரைக்கும் நடத்தும். அதனால என்னுடைய எண்ணம் என் குடும்பக்காரங்களோ என் மற்றவங்களோ உறவுகளோ பங்கனோ அல்ல. என்னுடைய எண்ணம் கர்த்தர். என் கர்த்தருக்கு என் பிள்ளைங்களை பிடிச்சு கொடுத்துட்டா அடிச்சு கிடிச்சு அவங்களுக்கு இன்னைக்கு அது கஷ்டமா இருக்கலாம், நாள் வரும்போது அதுதான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் இப்ப பிரசங்கம் பண்ணும்போது அநேக முறை என் பிள்ளைங்களை பத்தி பேசிட்டே இருப்பேன். நான் செத்த பின்னாடி என் பிள்ளைங்கள் பிரசங்கத்துல என்னை பற்றி பேசும். எப்படி பேசுவாங்கன்னா, எங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு அவங்கள பேசுறேன்னா நாளைக்கு என்ன பேசுவார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஓய்வு நாள் அவ்வளவு கிருபை இருக்குது. நாம் செத்த பின்னாடியும் கூட நம்முடைய பேர் இங்கே புகழும்படிக்காய் கர்த்தர் செய்வார். ஓய்வு நாளை கரெக்டா ஆசரிக்கும் போது. 3, கர்த்தர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அப்படின்ட்டு. இதுல வியாக்கியானம் கரெக்டா போடணும் பாருங்க. ஓய்ந்து இருக்கிறது எப்படி ஓய்ந்திருந்தார் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது என்னுடைய காரியத்தை சொல்றேன். நான் இந்த 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தான்னு சொன்ன பின்னாடி நான் என்ன நினைச்சோம்னா, 6 நாளாட்டு உலகத்தை ஃபுல்லா படைச்சு மனுஷனை படைச்சு விட்டுக்கிறாரு, உடம்புல சடை விதை இருக்கும் போல தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் லீடு போடும்போது அப்படிதான் அதை நான் நினைச்சேன். அப்படிதான் நடத்தினேன் அந்த வசனத்தை. பரிசுத்தாவி இல்லாத காலங்கள்ல இப்படிதான் வசனம் புரியும் தப்பு தப்பட்டு. 6 நாள் செஞ்சு அப்படிதான் இருக்கு பாருங்க. 6 நாள் கர்த்தர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். அப்ப நானும் நினைச்சேன் 6 நாள் வேலை பார்த்து 7ஆவது நாள் சடைவில் வந்து ஓஞ்சிருக்கிறார் போல தெரியுது. அப்படி ஒரு ஃபீல் வருது. ஆனா உண்மையிலே அவர் அப்படி கிடையாது. ஏன்னா 7 நாளை விடுங்க, அவர் உலகத்துல இருக்கிற எல்லா நாளும் தூங்குறதே கிடையாது. ஏன்னா சரீரத்துக்கு தான் தூக்கம், ஆவிக்கு தூக்கம் கிடையாது. அப்போ எப்போ தூக்கம் வரணும்? நம்மளுக்கு தூக்கம் வரணும். நம்ம ஒரு நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சாதான் சரீரம் கரெக்டான மனப்பக்குவத்தில் இருக்கும். ஆனா ஆவிகளுக்கு அப்படி கிடையாது. தூங்கவே செய்ய வேண்டிய அவசியம், தூங்க மாட்டாரு. அப்ப எதுக்கு ஓய்ந்திருந்தார் அப்படின்னா, இளைப்பாறுகிறார். ஓய்வுங்கிறது எதுக்கு? இளைப்பாறுதல். எப்படின்னா, ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்தார் பாருங்க. எப்படி அந்த ஓய்வு, அந்த இளைப்பாறுதல், அந்த ஓய்வுக்கு கூடிய இளைப்பாறுதல் கர்த்தருக்கு எப்படி கிடைக்குன்னா, அவரு 6 நாள் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டார். மரம், செடி, கொடி, மனுஷன், ஆணு, பெண்ணு எல்லாத்தையும் உண்டாயிட்டார். ஏன் எல்லாத்தையும் உண்டாயிட்டார். இந்த உண்டாக்கப்பட்டதெல்லாம் இந்த ஓய்வு நாள்ல அவரை துதிக்கணும். அவரை துதிக்கும் போது அந்த துதியினால் அவர் சந்தோஷப்பட்டு அந்த துதியினால் அவர் இளைப்பாறுகிறார். ஓய்ந்திருந்தாருன்னா அதான் அவர் உண்டாக்கப்பட்டதெல்லாம் 7 நாள் அவரை துதிக்கணும், அவரை பாடணும், பின்பு அவர்கிட்ட இருக்கிற நன்மையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதனால் தான் அவருக்கு இளைப்பாறுதல் வருகிறது. நல்லா சொல்றேன் பாருங்க. நான் 6 நாள் உழைக்கிறேன், தகப்பன் குடும்பத்தில் நடத்துறேன். நான் 6 நாள் உழைக்கிறேன். நான் 7ஆவது நாள் ரெஸ்ட்டுக்கு வீட்டில் இருக்கிறேன். ரெஸ்ட் வீட்டில் இருக்கும்போது அன்னைக்கு நான் பெற்ற பிள்ளையெல்லாம் என்னோடு கூட கட்டில படுத்து நல்லா பேசி எடுத்து என்னையும் புகழ்ந்து நான் அவங்கள புகழ்ந்து அங்க ஒரு சிக்கன் பீஸா, சிக்கன் கிரேவி எல்லாம் வாங்கி தின்னும் போது என்ன ஆயிருதுன்னா, ஒரு இளைப்பாறுதல் உண்டாயிருது. சரீரத்துக்கு தூங்குன இளைப்பாறுதல், ஆத்மாவுக்கு என்ன இளைப்பாறுதல்? என் பிள்ளைங்களுக்காக நான் ஓட நின்று என் பிள்ளைங்களை ஏண்ட என்னை பார்த்து துதிச்சு அப்பா நல்லா இருக்கீங்களா விசாரிச்சுட்டு வரும்போது இப்பதான் ஆத்மா இளைப்பாறுகிறது. அவர் அந்த இளைப்பாறுதல் சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும்? தேவனை இளைப்பாற பண்ணணும். தேவனுடைய ஓய்வு நாளை அவருடைய ஆத்மா இளைப்பாறும்படிக்காய் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவருடைய நன்மைகளை வாங்கினவர்கள், அவருக்காக வாழ்கிற நாம் அவருடைய சமூகத்துக்கு அவருக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும் போது அவருடைய கரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய வேலாய் மாறிவிடுகிறது. தானா ஓடி வரணும். ஓய்வு நாள்ல நம்ம தப்பா போதிச்சு வச்சுக்கிறாங்க. போனா போதாது. நிறைய பவுல் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, நான் பெரம்போட வரவா இல்ல அமைதியோட கூட வரவா? நான் முதல் பகுதியில அமைதியா வருகிறேன், 2வது பகுதியில பெரம்போட வருகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை பிசாசு உங்களுக்குள்ளாக புகட்டி, சில ஊழியக்காரர்கள் மூலமா உங்களுக்கு புகட்டி வைக்கும், உங்களுக்குள்ளாக புகட்டி வைக்கும். இதெல்லாம் வசனத்து மூலமா களைஞ்சு போடணும். எப்படியானாலும் ஓய்வு நாள் நடத்த முடியாது. 4வது பாயிண்ட், மத்தேயு 24:20 கொஞ்சம் டார்க்கா போகும். ஓய்வு நாளில் அருவருப்புகள் நடக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். சபை விசுவாசி சொல்றாரு. ஓய்வு நாள் என்ன நடக்கக்கூடாது? அருவருப்புகள் நடக்கக்கூடாதபடிக்கு நீங்க ஜெபிக்கணும்ன்றாரு. வெள்ளிக்கிழமை ஜெபிக்க தொடங்கிருங்க. ஓய்வு நாளுக்காண்டி, ஆண்டவரே என் குடும்பத்தில் அருவருப்புகள் நடக்கக்கூடாது, ஆண்டவரே என் குடும்பத்தில் சண்டைகள் நடக்கக்கூடாது, ஆண்டவரே என் வீட்டில் பங்கன் நடக்கக்கூடாது. ஏன்னா வேலை செஞ்சாலே பாவம் உள்ள வந்துருதுன்றாரு.
ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது, பண்டிகை நடக்கக்கூடாது, ஓய்வு நாள்ல எந்த காரியம் நடக்கக்கூடாதுன்னு. ஏன்னா எந்த காரியம் நடந்தாலும் அருவருப்பு வரும். அதனால சொல்றாரு, நீங்க ஓய்வு நாளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாரு ஆண்டவர் என்றாரு. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னா சொல்றாரு, பாழாக்கும் அருவருப்பு ஓய்வு நாளில் நடத்த பிசாசு திட்டம் போட்டிருக்குதுன்றார். பிசாசுடைய திட்டம், மெயின் திட்டம் என்னன்னா, மனுஷன் பரிசுத்தமாக முடியக்கூடாது. அப்போ மனுஷன் என்னைக்கு பரிசுத்தமாகறான்? ஓய்வு நாள் தான் பரிசுத்தமாகறான். இப்போ பிசாசு என்ன சொல்றது? ஓய்வு நாளே கிண்டி விட்டுட்டா, ஓய்வு நாளே பாவத்தை கொண்டு வந்துட்டா, அவன் பரிசுத்தம் ஆகிறதுக்கு நாளே கிடையாதுன்றது. புரியுதா உங்களுக்கு? அவன் மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல நீங்க வேண்டிக் கொள்ளணும், ஆவிக்குரிய நீங்க வேண்டிக் கொள்ளணும். யாரும் எது செய்யக்கூடாதுன்னு செஞ்சா அது பிசாசோட திட்டமா இருக்குது. அது பாவத்தன்னைக்கு கொண்டு வருது. பாவம் செய்யும் போது என்ன உண்டாயிருது? எனக்கு பால் கடிப்பு உண்டாயிருது. ஏசுதான் சொன்னாரு. தானியல்கிட்டே பேசிருக்கிறார். தானியல் சொல்லிருக்காராம் ஓய்வு நாளை குறித்து. தானியலும் பேசிருக்கிறார். ஓய்வு நாள்ல தான் அந்தி கிறிஸ்து, ஓய்வு நாள் தான். அதாவது அந்தி கிறிஸ்து பத்தி பேசுறோம், அந்தி கிறிஸ்து ஆவிகளை பத்தி பேசுறோம். ஒரிஜினல் தகப்பன் அந்தி கிறிஸ்து ஓய்வு நாள் தான் வருவான். நீங்க எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். ஓய்வு நாள் வந்து குழப்பம். ஓய்வு நாள் உள்ள வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாம் ஓடிடுவான். அவிசுவாசி முதல்ல ஃபர்ஸ்ட்ல ஜபத்துக்கு வரவன், கற்பத்துல வந்திருக்கிறவன் பிள்ளைக்காண்டி ஓடுவான். பணம் வந்திருக்கிறவன், ஐயோ இங்க இருந்தா பணத்தை அனுபவிக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சு ஓடுவான். கொஞ்சம் பாவத்துக்கு வந்திருக்கிறவன், சைட் அடிக்க வந்திருக்கிறவன், சைட் அடிக்கிறவன் நாசமா பண்ண பரவாயில்ல, நம்ம உயிரை கொண்டு தப்பிச்சுன்னு ஓடுவான். இப்படி வெளியே இருக்கிற நன்மைகளுக்காக, பாவத்திற்காக ஓய்வு நாள்ல வரும்போது, ஓய்வு நாள் இருக்கிற மனுஷன் ஓய்வு நாளை விட்டு ஓடிடுறான். அதுதான் சொல்லுது, எல்லாரும் மாற 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 ஓடி போவாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ முக்கியமான கருத்தை சொல்றாரு, ஓய்வு நாள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, விசுவாசுடைய வாழ்க்கை டைட்டா இருக்கணும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா எது வந்தாலும் ஓய்வு நாளை பிரிக்கும். ஓய்வு நாளை பிரிச்சா உங்க பரிசுத்தம் போயிடும். பரிசுத்தம் போச்சுன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பிரிக்க எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பங்கனும் எல்லா பண்டிகையும் ஓய்வு நாள நடத்துறாங்க பாருங்க. இது அவங்களை பெருசாக்குறதுக்கு ஒரு கட்டம் இருந்தாலும், உங்களை தேவன் பக்கமா இருந்து பிரிக்கும்படிக்காக தான் இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு உங்களோட குடும்பங்கள்ல பலகீனத்தை கொண்டு வருவதற்கு, நோய்களை கொண்டு வருவதற்கு, வாதைகளை கொண்டு வருவதற்கு, பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு, பாடுகளை கொண்டு வருவதற்கு, நீங்க தேவனுடைய உண்மையான விசுவாசியா இல்லையா என்பதை பிசாசு சோதித்து அவமானத்தை தரும்படிக்காக உங்களுக்கு ஓய்வு நாள்ல பால் கடிப்புகளையும், பிரச்சனைகளையும், பாடுகளையும், வேதனைகளையும், துக்கங்களையும், அவமானங்களையும் உள்ள கொண்டு போற்றுது. இங்கதான் பிடிக்குது பிசாசு. முதல்ல பிடிக்கிற இடம் இது. ஓய்வு நாள் தான் பலமா பிடிக்கும். ஏன்னா ஓய்வு நாள் தான் உனக்கு சத்தியம் பேசப்படும், ஓய்வு நாள் தான் பாவங்கள் மன்னிக்கப்படும், ஓய்வு நாள் தான் அற்புதங்கள் நடக்கும் இல்லையா? எல்லாம் பாருங்க, நம்ம வேலைக்கெல்லாம் பிரசங்கம் பண்றோம், வாரவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யறோம், வாரவங்களாம் திருப்பி கேட்டு மெய் மறக்கிறான். ஆனா ஓய்வு நாள்ல நடக்கிற மாதிரி நடக்காது. ஓய்வு நாள் ஒரு விசேஷத்த நாள், அது எதுவும் தெரியாது. அது ஆவியான வேலை செய்யும், நிறைய தீர்க்கதரிசனம் வரும், சத்தியங்கள் நல்ல பிரம்மாண்டமா இருக்கும், ஆட்கள் கூடுறாங்க. அது பிரம்மாண்டமான விசேஷத்தை ஓய்வு நாள் இருக்குது. ஓய்வு நாள்ங்கிறது ஏன்னா அது தேவன் அதிகமாய் மனுஷனை பரிசுத்தமாக்க விரும்புறதுனால, ஓய்வு நாள் அநேக பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்தமாய் அனுசரிக்கிற விரும்புறதுனாலும், அந்த பரிசுத்த கூட்டம் அங்க கூடுறதுனாலையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஏதுவா இருக்கிறது. அப்போ நீங்க எல்லாருமே பரிசுத்தமா வரும்போது, நானும் பரிசுத்தமா வந்து, பரிசுத்தாவியானவர் வந்து, நீங்க எல்லாரும் பரிசுத்தமா இங்க கூட்டம் கூடி ஆராதிக்கும் போது பரிசுத்த வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. இப்படிதான் பரிசுத்த ஆவி வந்து ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது. அதனால பெரிய பெரிய சபையெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நல்ல ஆராதனையில பலமா இருக்கும். ஏன்னா அப்படியே அந்த ஆராதனையில ஆராதிக்கிற இடத்துல மட்டுமே 400 பேர் 500 பேர் இருப்பாங்க. 1000 பேர் கூட இருக்கிற சில சபையில ஆராதனையில ஸ்கொயர் கூட்டங்கள் 1000 வரைக்கும் வச்சிருக்கிறான். ஏன்னா அந்த ஸ்கொயர் கூட்டங்கள் எல்லாம் ஆராதனை நடத்துறதுக்கு அவங்கள ஒரு வாரம் ஃபுல்லா இருந்து பிராக்டிஸ் பண்ணி பழக்கப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வச்சிருப்பான். இங்க இருந்து இந்த பரிசுத்தவான்கள் கத்துல அங்கே இருக்கிறவனுக்கு எல்லாம் இருதயமே மாறி போயிடும். இனி பாவமே செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு அந்த ஆராதனை கூட்டங்கள் அப்படி இருக்கும். அவன் பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த ஆவி வருவதற்கு ஏதுவாக நீங்கள் பரிசுத்தவானாய் நடக்க வேண்டிய முக்கியமான நாட்கள். நம்மளுக்கு ஓய்வு நாள் தான் உள்ள வர முடியல. ஓய்வு நாள் தான் உள்ள வர்றதுக்கு பிரச்சனை. முதல்ல நல்ல கலகடன் வருவாங்க, அப்புறம் சொன்ன மண்ணா மாதிரி புளிச்சு போயிடும். இதே தின்னு அதுக்கு பின்னாடி அப்படி கொஞ்சம் லைட்டு, முதல்ல ஒரு 10 நிமிஷம், அப்புறமா ஒரு 1/4 மணி நேரம், அப்புறம் ஒரு 15 நிமிஷம், அப்புறமா நீங்க 15 நிமிஷம் ஆகின உடனே அப்புறமா ஆட்டோ பிரச்சனை, பல பிரச்சனை எல்லாம் வரும், வர முடியாது உள்ள. ஆமென். அப்புறம் என்ன வரும்? பாஸ்டர் மேல கோவம் வரும். அவர் அவங்களுக்கு செபிக்கிறார், இவங்களுக்கு செபிக்கிறார், அவங்களுக்கு செபிக்கிறார், இவங்க செபிக்கிறார். இப்படித்தான் வரும். நீங்க கரெக்டா நடந்தா யாரும் செபிக்காண்டா தானா நடக்கும். அவன் சொல்லுங்களேன், நீங்க கரெக்டா நடந்தால் ஊழியக்காரன் தேவையே கிடையாது, தானா நடக்கும். நான் ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் ஜெபிக்கும் போது
பல தீர்க்க தரிசனம் சபையை பத்தி எல்லாம் ஜெபிப்பேன், நிறைய வரும், நிறைய பிடிச்சு வச்சிருப்பேன். சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? சொன்னா நடக்கும். சொன்னா ஏன் நடக்கணும்? உங்களுக்கு விசுவாசம் வரும், விசுவாசத்தின் மூலமா அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா சொல்ற கிடையாது. ஏன்னா முதல்ல சபை அற்புதத்துல போக கூடாது, சபை சத்தியத்துல போகணும். சத்தியத்துல உங்களை வாழ நினைக்கணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்களோட பாக்கியத்தை குவியும். அற்புதத்துல போனா எல்லாம் சபையை விட்டே பெறும். இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் ஃபுல்லா அற்புதத்தெல்லாம் நடந்துச்சு, 40 வருஷம் அற்புதத்தெல்லாம் நடந்துச்சு. ஆனா ஒருத்தன் கூட சத்தியத்துல நிக்கல. அற்புதத்துல பேசுனீங்க, எல்லா இடத்துல பாருங்க, அற்புதத்தை பேசினாலும் அற்புதம் நடந்தாலும் அவன் சத்தியத்துல நிக்க மாட்டான், ஓடிட்டே இருப்பான். சத்தியத்துல நடக்கிறவன் அவன் அற்புதத்தை பெறுவான். முதல்ல நமக்கு சத்தியம், அப்புறமா தீர்க்க தரிசனமும் அற்புதங்களும். ஆமென். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போவோம், முக்கியமான விஷயத்துக்கு போயிடும். இதெல்லாம் கேட்டாதான் சரி வரும். ஓய்வு நாளை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய இருக்குது. ஓய்வு நாளை பத்தி பேசணுமா உங்களுக்கு? நான் சொல்லுவேன், ஓய்வு நாளுங்கிற பேரை போட்டு நீங்க நெட்ல அடிங்க, 3 வருஷம் பேசலாம், அவ்வளவு இருக்கு. 3 வருஷம் பேசலாம். நானா இருந்தா 5 வருஷம் பேசுவேன். நான் ஒரு யோவானே இப்பதான் 2வது இடத்துல பாதி போறோம், வருஷ கணக்கா பேசிட்டு கிடக்கும். அவ்வளவு பேசலாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் சுமாரான உங்களுக்கு தேவையான வசனத்தை மட்டும் எடுத்துட்டு வந்துடுகிறேன். ஒரு சபை விசுவாசி மற்ற சபைக்கு ஓய்வு நாள்ல போய் ஆராதனையில கலந்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பைபிள் என்ன சொல்லுது கொஞ்சம் நான் சொல்லட்டும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனம். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ சொல்றாரு. ஒரு மனுஷன் சபையை விட்டு வேற சபைக்கு போறான், போய் அங்க போய் ஆராதிக்கிறான். அப்புறமா நாளடைவில் அந்த சபை விசுவாசி பிடிச்சு வச்சிருவாரு, சபை பாஸ்டர் பிடிச்சு வைப்பாரு. எங்க சபைக்கே வாங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு சபையா? 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, அது ஒரு சபையா அப்படின்னு உதாசனப்படுத்தி சபைக்கு இழுப்பாங்க. இவர் சொல்றாரு, நான் சம்பாதிச்ச ஆத்துமா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த ஆத்துமா வேற சபைக்கு போனா என் ஆத்மா எரியாது இருக்குமா அப்படின்றாரு. எரிறது அப்படின்னா எரிச்சல் என்னதுன்னா, அவன் நாசமா போகணும்னு அது சொல்லுமா சொல்லாதா? எரிச்சல்னாலே அதான், சொல்லுமா சொல்லாதா? இது சபை விசுவாசி சபை விட்டு மாறுறதை பற்றியா எழுதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையில சபை விசுவாசி சபை விட்டு மாறுறதை பற்றி தான் எழுதிருக்குது. அவர் சொல்றாரு, நான் இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. மொத்தம் 27 கஷ்டங்கள் அனுபவிச்சு ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறான். 27 கஷ்டங்கள் நான் வாசிக்கிறேன். 1, அதிக பிரயாசம் பட்டு ஒரு ஆத்மாவை ரசிக்கிறான். அந்த ஆத்மாவை ரசிப்பதற்கு அதிக அடிகள் வாங்குறான். மனைவி திட்டுது, அந்த வீட்டுக்கு போனா ஊருக்காரன் திட்டுறான். சில இடத்துல சாமியார் அன்பிய தலைவர்கள் வந்து திட்டுறாங்க, எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, இங்க டாக்ஸ் கொடுக்க கூடாதுன்றாங்க. எப்படியோ அடிய இடிய வாங்கி வீட்டுக்கு போறான். சில வீட்டுல புடிச்சு காவல்ல வச்சிடறாங்க. நான் சொல்லல, அங்கதான் இருக்கு 1 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல 23 29 வரைக்கும் சொல்றாரு. சில ஊர்ல 5 முறை 200 அடி சவுக்கியால் அடிச்சிருக்கிறான். நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சிருக்கிறேன். 3 நேரம் மீளாறு அடி, 3 தரம் கப்பர் சேதகம், கல்லு நாள் நிறைய பேர் இறஞ்சாங்க, இரவு பகல் கடல்ல போக்கினார்கள், அநேக தரம் பிரயாணம் பண்ணின ஒரு ஆத்மா ரசிக்கிறதுக்கு. நாமெல்லாம் ஒரு ஆத்மா முன்னாடி ரசிக்கிறது ஓடிட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை சபை முடியும், என் ஒய்ஃப்ட கேட்டா தெரியும், சபை முடியும், வீட்டுல சோறு வரைக்கும் உள்ள இறங்காது, சாப்பாடு இறங்காது. சரி, இன்னைக்கு இந்த ஆத்மா வரலையே, சின்ன சபைன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்களோ, சபையும் நல்லா இருக்காது, இருக்கிறது 4 பேரு, அதுல ஒரு வரமாட்டான். என் மனைவி எங்கேருந்து போகும்போதே திட்டிட்டு தான் போவேன். நான் தேவையில்லாம அந்த பிள்ளை போட்டு திட்டுறது, வீட்டுக்கு போய் சாப்பிடாம அப்படி பைக் எடுத்து ஓடுறது. என்னென்ன நீங்க வரலாம் கேட்டா, இல்ல பிள்ளைக்கு உடம்புக்கு சரியில்லை, காசு கெட்டக்கு இல்ல, ஸ்கூலுக்கு இல்ல, நான் சபைக்கு வர்றதுக்கு காசு இல்லம்பா, நம்ம காணிக்க பைசா கொண்டு அங்க கொடுத்துட்டு அடுத்த வாரம் கண்டிப்பா வரணும். இப்படிதான் சொல்லிதான் ஆத்மாவை ரசிக்கிறோம். இவர் சொல்றார், இப்ப மோசம் எத்தனை மோசம், 8 மோசம் சொல்றார். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம், சுய ஜனத்தினால் வந்த மோசம், அந்நிய ஜனத்தினால் வந்த மோசம், பட்டணங்களில் வந்த மோசம், வனாந்தரில் வந்த மோசம், சமுத்திரத்தில் வந்த மோசம், கள்ள சகோதரர் வந்த மோசம். எத்தனை மோசம்? 8 மோசம். ஒரு மோட்சத்துக்கு ஒரு ஆள் அனுப்புறதுக்கு 8 மோசங்கள் அனுபவிக்க வேண்டிய. அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் ஒரு ஆத்மாவினை செய்யறோம்.
சேகரிக்கிறோம். அப்புறம் சொல்றாரு, பிரயாசத்துல நிலைமை பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்பிலும் பசி தாகம் உபவாசம் குளிர் நிர்வாணத்தில், அப்புறம் சபையை குறித்த கலக்கம், எல்லா பயமும் எங்களை போட்டு புரட்டி எடுத்து ஒரு கேன்சர் வியாதிக்காரனையோ ஒரு குடிகாரனையோ ஒரு கஷ்டப்பட்டவனையோ ஒரு மரணத்தில் இருக்கிறவனோ வீடு நாசமா போனவனையோ எப்படியோ கஷ்டப்பட்டு காலில் விழுந்து அடிய வாங்கி கேவலப்பட்டு பசியும் பட்னி உபாசம் வீட்டில் போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து பொங்கி கொடுத்து அரிசியும் மல்லி சோப்புக்கு இப்பெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியோ ஒரு ஆத்மாவை ரசித்து கொண்டு வந்து சபையில வச்சு சத்தியத்தை போதிச்சு அவனை பாவத்திலிருந்து திருப்பி விட்டுரும். இப்ப அவன் என்ன சொல்றான், 23 சொல்றாரு, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் அப்படி சொல்றாரு. சபையை விட்டு வேற சபைக்கு போனவங்க சொல்றாங்க, அவங்க பெரிய ஊழியக்காரங்க, அங்க ஆராதனை நல்லா இருக்கும், அங்க இசை நல்லா இருக்கும், பாடல் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும் அப்படின்றோம் இல்லையா, நல்லா இருக்கும். என்ன கத்திருக்கிறீங்க? அங்க போய் நாங்க ஜெபம் பண்ண கத்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, உங்களை சம்பாதிப்பதற்கு 27 கஷ்டங்களை நான் உங்களுக்கு கத்து தந்திருக்கிறேன். ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறதுக்கு 27 கஷ்டங்கள் பெற்றுத்தான் நான் உங்களை சம்பாதிச்சேன். ஒருவன் பாடி ஒருவனை ரசிக்க முடியாது. நீங்க பாடுறதுனால ரசிக்கப்பட முடியும்னா நான் சொல்றேன், சுசிலாவும் ஜானையும் ஏசுதாசும் பாலசுப்ரமணியனும் இந்தியாவை அவங்களுக்கு சொந்தமாக்கிடுவாங்க. பாடி ரசிக்க முடியும். பாடல் ஒரு மனுஷனுக்கு இனிமே தரலாம். ரட்சிப்பு இயேசு சிலுவையில் வாங்கின அடி மட்டும்தான் தரும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பும் ரட்சிப்பும் இல்ல. அந்த பாடதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு ஆத்மா சம்பாதிக்கும் போது படுறான். ஈஸியா நான் இவ்வளவு பாடுகள் பட்டு நான் ஒரு ஆத்மா சம்பாதிச்சுட்டு அந்த ஆத்மா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக சபையை விட்டு ரட்சித்தவனை விட்டு வேறொரு இடத்துக்கு போகும்போது இப்போ சொல்றாரு, அவன் என்னதான் பெரிய கிறிஸ்தவனா இருந்தாலும் கூட நான் அவனுக்கு மேலன்றாரு. அவன் பாடுறான், உன்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினதுக்கு நான் நடத்தினேன். ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின மனுஷனுக்கு அவன் பாடுறான், அவன் சந்தோஷத்தாடுறான். ஆனா உன்னை சகதிலையும் பலவீனத்துல இருந்து தூக்கி எடுத்தது அந்த மனுஷனுடைய பாடல் அல்ல, இந்த மனுஷனுடைய பிரயாசம். அப்ப சொல்றாரு, இப்படி பிரயாசப்பட்டு சம்பாதிச்சுக்க நீ. அவர் நல்லா பாடுறாரு, அவர் நகை கட்ட சொன்னாரு, அதான் பரிசுத்தம். எது பரிசுத்தம்? உன்னை உளையான சேர்த்து எடுப்பதற்கு அவன் பசியில போய் அவன் வீட்டுல சாப்பிடாம நீ சாப்பிட்டாவது மனம் திரும்பா என்று அவன் காசு கொடுத்தானே. நீ ரட்சிக்கப்படுவதற்கு அவன் பசியோட பட்னியோடு இருந்து உபாசம் பண்ணானே. இதை விடவும் பாடல்கள் பெருசு அல்ல. ஏமேன், எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால சொல்றாரு, போகக்கூடாது. நீ போனீன்னா என் மனசு எரியும், நீங்கள் நரகத்திற்குத்தான் போவீர்கள். இதுவரைக்கும் சத்தியத்தை கற்றுக்கொள்ளாம இருந்து ஓகே, சத்தியத்தை கற்றுக்கொண்ட பின்னாடி போகக்கூடாது. நான் சொல்லுவேன், அதனால யாருமே நான் கூப்பிட கிடையாது. எங்க சபைக்கு வாங்கன்னு ஒரு விசுவாசியை கூப்பிட கிடையாது. அவிசுவாசியை கூப்பிடலாம், குடிகாரனை கூப்பிடலாம், விளங்காதவனை கூப்பிடலாம். ஆனா ஒரு மனுஷன் ஒரு சபைக்கு போய் பிதாவாகிய தேவனையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவையும் ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது எங்க சபைக்கு வந்து கூப்பிடக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அந்த ஊழியக்காரன் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நன்மை செய்யாதிருந்தா மட்டும்தான் ஒரு வேளை போகலாமே தவிர மற்றபடி நீங்க போகக்கூடாது. அவன் அந்த ஊழியக்காரன் இருதயத்தை அடைக்கிறவனா இருந்தால் நீங்கள் அந்த சபையை விட்டு போகலாம். ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருந்தால் போகலாம். ஆனா எல்லா சபையிலையும் எல்லா ஊழியக்காரங்களும் அந்தந்த விசுவாசிகளுக்கு பயங்கர கஷ்டப்படுறாங்க, அவர் ரொம்ப வேதனைப்படுறாங்க. வளர்ந்த ஊழியக்காரங்க தான் எதுவுமே செய்யற கிடையாது. அவங்களுக்கு எல்லா சபைக்குமே ஜெபம் பண்றதுக்கு நேரம் ஆயிடுது. ஆனா 2 பேர்ல இருந்து 15 பேர் 25 பேர் வரைக்கும் வச்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் அந்த விசுவாசிகள் சபையில கட்டப்பட வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் ஓயாமல் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த அதுல கிடைக்கிற வெற்றியை பார்க்கலும் ஒரு மனுஷன் பாடி உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி உங்களுக்கு அற்புதம் செய்தாலும் அதுல பலன் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு கரசனை எடுத்து நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன் பாருங்க, கரசனை எடுக்க மாட்டேன். நான் ஜெபம் பண்றேன், வருவீங்க, கண்ண மூடும், எனக்கு வரும், உனக்கு இது கிடைக்க போது அது கிடைக்க போகுது, நான் என்ன கஷ்டப்படுறேன். ஆனா உங்களை ரட்சிப்பதற்காக நான் பட்ட கஷ்டத்தை பார்க்கலாம் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு படுற கஷ்டம் ஈஸியா இருக்குது. உங்க ஒவ்வொருவருக்காகவும் நாம் பண்ண உங்களை சபையில கொண்டு வருவதற்கு போராட்டம் இருக்குது. அதுக்கு முன்னாடி என் தீர்க்க தரிசனம் குப்பம் மாதிரி கண்ண முன்ன சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப அதனால தீர்க்க தரிசனமா அற்புதங்களா வரங்களா பாடல்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் ஒரு மனுஷனை ரட்சிக்கப்படுற அந்த ரட்சிப்புடைய சோதனைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி. நீங்க தூசை நம்பி போனீங்கன்னா ரட்சிப்பு இழந்துருவீங்க. ஆமென். ரொம்ப முக்கியமா பேசணும், நிறைய இருக்குது, பைபிள் முழுக்க இருக்குது. சரி, அடுத்து சபை பத்தம் பேசுறது நல்லா இருக்கும். 2 கொரிந்தியர் 12:13 சொல்றாரு சபை விசுவாசிகளை பற்றி.
சபை மேல உள்ள கரிசனையில சொல்றாரு. எதனாலே மற்ற சபைக்கு குறைவாக இருந்தீர்கள் சொல்றாரு. எப்பா நீங்க ஏன் சபையை விட்டுட்டு கொரிந்தி சபைக்கு சொல்றாரு, ஏன் சபையை விட்டுட்டு வேற பேதுருடைய சபைக்கு போனீங்க, இல்ல பேதுரு நடத்த சபைக்கு போனீங்க. நான் ஆரம்பிச்ச சபையை பார்க்கணும், மற்ற சபையில போனீங்களே, உங்களுக்கு என்ன குறை இங்க இருந்துச்சு? 15ஆம் வசனம் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, உங்க ஆத்துமாவுக்கு வேண்டி போராடுறேன் இல்லையா, உங்க ஆத்துமாவுக்கு வேண்டி செலவு பண்ண ஆசைப்படுறேன். எதுக்கு அப்படி சொல்றாருன்னு, சில சபையில நல்ல சாம்பார் கறியோட கூட சிக்கன் உங்களுடைய மாம்சத்துக்கு செலவு பண்றாங்க. அப்ப நிறைய பேருக்கு சபையில மாம்சத்துக்கு செலவு பண்ணும்போது அந்த மாம்சத்துக்கு ஓடிடுறான். நிறைய பேருக்கு காசு இல்ல, ஊழியக்காரங்களுக்கு அவங்க செலவு பண்ண முடியாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் செலவு பண்றாங்களா? என்ன செலவு பண்றாங்க? உங்களுடைய ஆத்துமாக்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாத வெடிக்கி அவருடைய காலங்களையும் நேரங்களையும் உங்களுக்காக தெய்வ சமூகத்தில் செலவிடுறான். ஆண்டவரே, என் விசுவாசி கொஞ்சம் தான் இருக்குது, அது விட்டு போயிடக்கூடாது, தேவ சமூகத்தை கட்டப்படணும், அவங்க வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. பிரச்சனை வந்தா புதுசா வர ஆத்துமாக்கள் எல்லாம் இடறி பெறுவாங்க. ஆண்டவர் அவங்க ஆத்துமாவுக்காண்டி இவங்களுடைய காலங்களை நேரங்கள் எல்லாம் செலவு பண்ணி அவங்கள தேவ சமூகத்தில் தக்க வைக்கிறான்றார். அப்படிதான் பவுல் தக்க வச்சிருக்கிறார். ஈஸியா அங்க சாப்பாடு போடான்னு போயிடுறீங்க, அங்க ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அதான் சொல்றாரு, எங்களை பார்க்கலுமா வர்ற ஊழியக்காரர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்து செவம் பண்ண போறான். அவன் வருவான், 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவான், அவன் போயிடுவான். எந்த பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் ஒரு சபைக்கு மீட்டிங் நடத்தினாலும் ஒரு சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணாலும் 2 மணி நேரம் 3 நேரம் போயிடுவான். ஆனா உங்களை ரசித்த பாஸ்டர் அவர் சின்ன ஊழியக்காரரா இருக்கும்போது அவர் சொல்லுவேன், அவன் உங்களுக்காக மிகுந்த செலவு பண்ணுகிறான், காலங்களை நேரங்களை விட்டுறான், மனைவியோடு கூட சுத்துறதை விட்டுறான், பிள்ளைகளோட நேரம் செலவிக்கிறதை விட்டுறான். விசுவாசி எப்படியாவது இதை ஒரு சபையாய் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா செலவுகளும் ஆத்துமாக்க வேண்டிய செலவுகள் எல்லாம் பொறுப்பாக அவன் செய்கிறான். கண்ணீரோடும் வேதனையோடும் அங்க இருந்து செபிக்கிறான் இல்லையா. அப்புறம் சொல்றாரு, எதனால நீங்க இன்னொரு சபையில இருந்து அடுத்த சபைக்கு போடுறீங்க? அதை கொண்டு வந்துடுறாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20-21 நீங்க மனம் திரும்ப ஆசைப்படலன்றார். நான் சொன்ன முதல்ல, நீங்க ஒரு சபை விட்டு ஒரு சபைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நரகத்துக்கு போவீங்க. நீங்க சொல்லலாம், இங்கே இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார், அங்கே இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவுடைய சபையை தான் பெந்தகோஸ்து சபைன்றோம். அங்க இயேசு கிறிஸ்து பிதாவை தான் இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவை பிதாவை தேவன் ஆராய்க்கிறவங்களால நித்திய ஜீவன் போவீங்களான்னு கேட்ட போக மாட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பிதாவை தேவன் ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பினா மட்டும்தான் போக முடியும். உலகம் மனம் திரும்ப ஆசைப்படாதனால பாவத்துல வாழுது. நீ மனம் திரும்பதுக்காக தான் வந்திருக்கிற, மனம் திரும்ப வந்திருக்கிற நீயே மனம் திரும்பாமல் குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடிச்சு வேறொரு சபைக்கு போனால், நீ மனம் திரும்பாத ஒரு மனுஷி வேறொரு சபைக்கு போனால் அங்கே மனம் திரும்ப முடியாது. நீ அழைக்கப்பட்டது மனம் திரும்புவதற்காக. அப்ப நீ வந்தது ஒரு சபை விட்டு ஒரு மனுஷன் போறான்னா மனம் திரும்ப அவசியம் இல்லாதவன் தான் போவான்றார். அப்ப நான் சொல்றேன், மனம் திரும்ப அவசியம் இல்லாதவன் ஒவ்வொரு சபையை விட்டு ஒவ்வொரு சபைக்கு போறான். அவன் கடைசியில பவுல் சொன்ன மாதிரி என் இருதயம் எரிகிறது அல்லவா, அந்த எரி நரகத்துக்கே போயிடுறான். சொல்றேன் பாருங்க, விரோதம், வைராக்கியம், கோபம், வாக்குவாதம், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகம், அசுத்தம், வேசத்தனம், காம விகாரம், இந்த 11 உள்ள இருக்குது இல்லையா. 11 கேரக்டர்ல சமம் ஒழுக்க இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. இப்ப இந்த ஒவ்வொரு கேரக்டர்னால என்ன ஆகுது, சில அவமானங்கள் சில கேவலங்கள் என்ன ஆகுது உள்ள வருது, தெரிய வருது. நீங்க வெளியே போய் சண்டை போடுறீங்க, கலகம் பண்றீங்க, வம்பு இழுக்கிறீங்க, சபைக்கு தெரிய வருது. 4 பேர் சொல்றாங்க, இந்த ஆள் சரியில்லை, அப்போ மாசம் சொல்றான், உங்க மனசும் குற்றப்படுது, இங்கேயும் குற்றப்படுது. இப்ப என்ன ஆகுது, அடுத்த கட்டம் நீங்க மனம் திரும்ப பார்க்க மாட்டேங்குது. நம்மளுடைய குற்றத்தினாலதான் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், நம்மளுடைய குற்றத்தினாலதான் நம்மளுக்கு கேவலம், இதை விடணும், இதை மாற்றணுங்கிற எண்ணம் வராம, ஐயோ நம்ம குற்றங்கள் தெரிஞ்சிருது, நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க, அதனால வேற சபைக்கு ஓடிடணும், ஓடிறீங்க. நம்ம காம விவகாரத்துல மாட்டிட்டோம், அதனால இந்த மூஞ்சி கட்ட முடியாது, விபச்சாரத்துல மாட்டிட்டோம், மூஞ்சி கட்ட முடியாது. கர்த்தர் சொன்னாருன்னா, விபச்சாரத்துல நீ மாட்டினாலும் காம விவகாரத்துல மாட்டினாலும் இந்த காலகட்டத்தில் உன்னை டிவி போட்டு காட்டிடுவாங்க, நீ எந்த சபைக்கு போனாலும் தெரியும். பிரச்சனை வந்து பாவத்தை மாத்துறதா சபையை மாத்துறதா? கர்த்தர் சொல்றாரு, நீ மனம் மாறிச்சேன நீ எந்த சபையில இருந்தாலும் கர்த்தர் நோய் போசிக்க போற. நீ மனம் மாறினா எந்த சபையில இருந்தாலும் ஓகே. கர்த்தருக்கு வந்து சபை முக்கியம் கிடையாது. கர்த்தருக்கு எந்த சபைக்கு போனாலும் சபை முக்கியம் கிடையாது. நீ மனம் எந்த சபையில மாறினாலும் கர்த்தர் தரமாட்டேன் என்று சொன்ன தேவன் தரும்படிக்கான மனசை வச்சுட்டா தந்துடுறாரு. இப்ப நம்ம சபை என்ன பிரச்சனை, தீர்க்கதரிசியுடைய சபை என்ன பிரச்சனை, இவர்கள் விசுவாசியுடைய இருதயத்தை அறிஞ்சு, விசுவாசிகள் மாற மாற ஓடிட்டே இருப்பாங்கன்னு அறிஞ்சு, இவங்களை ஓட விடாமல் கட்டுவதற்கு தான் வரத்தை வாங்கி வச்சிருக்கிறோம்.
வர இல்லைன்னா ஓடிடுவா, சீர்கட்டு போவா. அது இந்த மாதிரி பிரசங்க ஈஸியா ஓடிடுவா. அங்க அழகா இருக்குது, இங்க அழகா இருக்குது. நேற்று சபைக்கு வந்து ஒரு பையன் சொல்றாரு, பாஸ்டர் என்னப்பான்னு கேட்டேன். சபை பார்க்க தூக்கலா இருக்குது, தேட்டர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. நான் பார்த்த சபையில அழகா இருக்குது, சூப்பரா இருக்குது. நான் கேட்டேன், ரசிக்கப்பட்டியா நீ அப்படின்னு கேட்டேன். வேலைக்கிழமை சபைக்கு வருவேன், இல்ல வரமாட்டேன். சபை அழகா இருந்தவனுக்கு எதை கொடுத்துச்சா? இல்ல. நிறைய பேர் சபை அழகா இருந்த போகல, அந்த சபை அழகா இருக்கு பெருசு. அவட கேட்ட கேள்வி தான், அழகா இருக்குல்ல உனக்கு? 400 பேருக்குலாம் இருக்கலாம். பார்க்க அழகா இருக்கலாம், அழகா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பார்க்கவே இருந்து இலைப்பாடலாம் போல தெரியுது. ரசிக்கப்படுவியா நீ? பட மாட்டேன். அதான் சொன்னேன், அழகு உனக்கு ஒண்ணுமே தராது, கூட்டம் ஒண்ணும் தராது. சத்தியம் உட்பிரவேசித்து மனம் திரும்புதல் என்னைக்கு உண்டாகுதோ அன்னைக்கு தான் நித்திய ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கு எது உள்ளவனா இருக்கிறாய். ஆமென். இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன்னா, சத்தியத்தில் இருக்குது. பரிசுத்தாவி பிறகு இப்படிதான் பெற முடியும். நான் சொல்லுவேன், எது சபை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் 2 பேர் ஒரு இடத்துல கூடி இருந்தாலே சபை. அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் சின்ன சபைக்கு போறேன், நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு இப்ப சபையை பற்றின கவலை இல்லை, அதனால நான் ஒரு இடத்துல இருந்துட்டேன். ஆனா நம்மளுக்கு கீழே அநேக சின்ன சபையில 2 பேர் 4 பேர் 10 பேர் 15 பேர் இருக்கிறார். இருக்கும்போது ஏதாவது ஊழியக்காரன் ஒரு பாட்டை பாடிட்டான்னு, பாட்டு ரசிக்காதுங்க, தோடும். தொடுதல் ரசிப்பு அல்ல, புரிஞ்சுக்கணும். நான் தீர்க்க சொல்றேன், ஒருவருக்கு இருதயத்தை தொடுது, அது ரசிப்பு அல்ல. நான் பாடுறேன், ஒருவருக்கு தொடுது, நான் ரசிப்பு அல்ல. நான் பிரசங்கிக்கிறேன், ஒருவருக்கு தொடுது, ரசிப்பு அல்ல. அவர் மனம் திரும்புவதுதான் ரசிப்பு. அவ்வளவு பிரயாசப்பட வேண்டியது. 4 பேர் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கும்போது, ஒரு நல்லா பாடும்போது, ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணும்போது, இந்த என்ன பண்றாங்கன்னா 2 நாளைக்கு இங்கே போவாங்க, அப்படியே அடுத்த வாங்க ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நினைக்கிறாங்க நாங்க பெரிய சபைக்கு போறோம். இங்க இருக்கிற பெரிய சபையில நினைப்பாங்க, நாகர்கோவில்ல, சென்னையில இங்க இருக்க பெரிய சபையெல்லாம், இந்த சபையோட கூட்டம் யார் அப்படின்னா 10 லட்சக்கணக்கான சபைகள் இந்த பூமியில இருக்குது. லட்சக்கணக்கான பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர்மார்கள் வீடு வீடா போய் சத்தியத்தை சொல்லி அவங்க ரசித்து கொண்டு வந்து தன்னுடைய சபையில கட்டுறாங்க. தன்னுடைய சபையில என்ன இல்ல? பாய் இல்ல, சேர் இல்ல, ஏசி இல்ல, மைக் இல்ல, பாக்ஸ் இல்ல. இப்ப ரசிக்கப்பட்டுட்டான், ஆனா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. இப்ப என்ன பண்றான்? ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்பட்டதை மறந்து தான் சந்தோஷத்துக்காக எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறான். நான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட்ட இடத்தை விட்டு நீ எப்ப காலி பண்ணியோ அப்பவே நீ அவுட் ஆயிட்ட. சந்தோஷத்துக்காக வாழுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, பரிசுத்தத்திற்கும் மனம் திரும்புவதற்கு வாழுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா சபை விசுவாசியும் தான் பெரிய பெரிய சபையில இருக்கிறாங்க. அவங்க போய் ஒரு ஆத்மா ரட்சித்து வந்தது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகும்படி அவங்களுடைய சுய ஆசைக்காக திரும்பி போனார்கள். நான் சொல்லுவேன், நீங்க எந்த சபையில ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அந்த சபையை விட்டு இதுக்கு மேல சத்தியம் தெரிஞ்ச பின்னாடி போக கூடாது. எதுக்கு சொல்றோம்னா, நான் ஆள் சேர்க்கறதுக்கு, நான் ஆள் சேர்க்க வந்த கூட்டம் கிடையாது. என்ன சேர்த்து எனக்கு வர வேண்டிய ஆத்துமக்கள் என்ன சார்ந்து வரும். நான் ஆள் சேர்க்கிற கூட்டம் கிடையாது. நான் மக்கள் ஐஸ்வர்யவனா மாறணும், நித்திய ஜீவன் போகணும், இதான் என்னோட கோட்பாடு. நிறைய ஆத்துமக்கள் வரணும், எல்லாருக்கும் ஆசை. நான் அதுக்காண்டி கொள்ளடிக்க போறது கிடையாது. என்னுடைய நோக்கம் வர்றவன் நல்லா இருக்கணும், பணக்காரனுக்கு நித்திய ஜீவன் போகணும். பணக்காரனா இருப்பதற்கும் நித்திய ஜீவனுக்கு ஐஸ்வர்யவனா இருப்பதற்கும் நித்திய ஜீவனுக்கு போறதுக்குள்ள வழியை சொல்லணும் தவிர ஒருவரையும் இடறி தள்ளும்படிக்காய் அப்படி ஒரு ஆசை கிடையாது. அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் போதிக்கிற 4 பேர் இந்த சத்தியத்தை 2 பேர் இருக்கிற சபைக்கு போனா கூட கேட்டா அவங்க இருப்பான். ஏன்னா அவன் பாச சொன்னா அவனுக்கு புரியாது, நான் சொன்னா புரியும். அதனால புரியும்படிக்கா பேசுறேன். அடுத்து முக்கியமா சொல்றேன், நான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 சபை இருந்துச்சு. 12 யாக்கோபுக்கு 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தை 12 சபை சொல்லுது. நல்ல கேளுங்க. தான் கோத்திரத்துல ஒருத்தன் பிறந்தா அவன் தான் கோத்திரத்துக்காரனாகவே சாப விரும்புவான். ஒருவன் லேவி கோத்திரத்துல பிறந்தா லேவி கோத்திரத்துக்காரனாகவே சாப விரும்புவான். ஏன்னா நியாய தீர்ப்புல கோத்திரங்கள் அழைக்கப்படுகிறது. 12 கோத்திரத்தை நியாயம் தீர்ப்பார்கள். அந்த 12 கோத்திரம் நியாயம் தீர்க்கும் போது உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள், 12 கோத்திரத்தை நியாயம் தீர்ப்பார்கள். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு கோத்திரத்தை யூதா கோத்திரம், நம்ம எல்லாம் யூதா கோத்திரம், நம்ம யூதா கோத்திரம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எல்லா கோத்திரங்களும் நியாயம் தீர்க்கப்படும் போது எந்த எந்த கோத்திரத்துல பிறந்தானோ அந்தந்த கோத்திரத்துல கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அப்ப தான் பேர் பட்டியல் வரும். நான் இப்ப யூதா கோத்திரத்துல பிறந்துச்சு, நான் தான் கோத்திரத்துல போனா இது என்னாச்சு? இங்க ஒரு வித்தியாசம் நடக்குது. ஒண்ணு நியாய தீர்ப்பு வந்துடும். இவன் அவன் கோத்திரத்துல திருமணம் கட்டாம ஏதோ கள்ள தொடர்பு அங்க வந்துட்டான், இல்லன்னா கொலை செய்து வந்துட்டான், இல்லன்னா தான் பிறந்த கோத்திரத்தை சபிச்சு தன் தகப்பனை சபிச்சு அங்க ஏறி இருப்பாங்கிறது தீர்ப்பு எழுதப்படும்.
யார் யார் தான் அவன் கோத்திரத்தை யார் பிறக்கிறாங்களோ அவன் கோத்திரத்தை சாக வேண்டும். அவன் தான் பெர்ஃபெக்டா நியாய தீர்க்கப்படுவான். கோத்திரம் மாறுறவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். ஏன்னா பாவம் வந்துருது, பாவத்தினால மட்டும் தான் மாறுறான். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, பழைய காலத்திலேயே கோத்திரத்துல பிறக்கிறவன் அந்தந்த கோத்திரத்தை சாவுறான். ஆனா எளிமையா இருக்குது. கிதியோன் சொல்றான் எங்க கோத்திரம் சின்ன கோத்திரம் தான், சவுல் சொல்றான் எங்க கோத்திரம் சின்ன கோத்திரம் தான். ஆனா அவர்கள் கோத்திரத்தை விட்டு கொடுத்த கிடையாது. தன்னுடைய அப்பா அம்மாக்கள் எந்த கோத்திரத்துல வந்தாங்களோ அந்த கோத்திரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நாங்க சின்ன கோத்திரமா இருந்தாலும் நாங்கள் தேவனுக்கு உத்தமமான கோத்திரங்கள். எங்க சபை சின்ன சபையா இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், நாங்க உத்தமமாய் கர்த்தருக்காக ஆராதிப்போம். இங்கதான் ஞானஸ்தானம் எடுத்தோம், இந்த சபையில தான் கட்ட போட்டோம், இந்த ஊழியக்காரர்கள் தான் இருக்கிறோம் அப்படின்ற பலத்தோடு இருக்கிறானே அவன் நித்திய ஜீவன்ல பாஸ் ஆகி போவான். ஏன்னா அவன் மனம் திரும்ப வந்தவன், அவன் வேற எதுக்கு வந்த ஆள் கிடையாது. மனம் திரும்ப வந்தவன் அதை நிற்பான். 4 பாயிண்ட் 1 Corinthians 11:18. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை பார்க்கிறேன்றார். சொல்றாரு உங்களுக்குள்ள மாற மாற சபையில பிரிவினை. ஒருதிக்கு தீர்க்க சொன்னா பொறாம, ஒருதிக்கு போட்டு வாங்கினா பொறாம, ஒருதிக்கு கார் வாங்கினா பொறாம. இந்த பொறாமையில மாற மாற பிரிவினை. எனக்கு பிடிக்கல. ஒருதிக்கு கடன் கொடுத்தா பிரிவினை, ஒருத்தனுக்கு கடன் வாங்கினா பிரிவினை. பாஸ்டர் கோட்டு போட்டா பிரச்சனை, கோட்டு போடாட்டி பிரச்சனை, பிரெஞ்சு பிச்சு வச்சா பிரச்சனை, முட்டை போட்டா பிரச்சனை. பல பிரச்சனைகள் சபையில வருது. அடுத்தவங்க செய்யறதுல பார்த்தா பிரச்சனை வருது. லிப்ஸ்டிக் போட்டா பிரச்சனை, புருவத்தை எடுத்தா பிரச்சனை. இப்படி எல்லாம் அவங்கவுங்க கத்துக்கிட்ட சின்ன சின்ன காரியத்தை வச்சு பிரச்சனை பண்றாங்க. அப்படி பிரச்சனை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஹார்ட்ல பிரிவினை வந்துருதுன்றார். என்ன பிரிவு? இவகிட்ட நான் சபையில அவ பக்கத்துல நான் இருக்க மாட்டேன். நான் அவன் முன்னாடி இருந்தா நான் பின்னாடி போயிருவேன், அவன் பின்னாடி இருந்தா நான் முன்னாடி வந்துடுவேன். உள்ளம் பிரிஞ்சுட்டு தனித்தனி ஆயிட்டாப்ல. புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப சொல்றாரு உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. சொல்றாரு நல்லதான்றாரு. இந்த மாதிரி பிரச்சனை வர்றது கொஞ்சம் நல்லதான். அப்பதான் தெரியும் உண்மையான விசுவாசி யாரு, கெட்ட விசுவாசி யாரு. தன்னுடைய பிரச்சனையில தன் பாவத்தை போக்க வேண்டும் என்று விரும்புறாளா, இல்லாட்டி தன்னுடைய பிரச்சனையில பிரிவினையை உண்டு பண்ணிட்டு சபையை விட்டு மாற வேண்டும் என்று விரும்புறாளா? அவ சபையை விட்டு மாறிவிட்டால் அவன் நித்தியச்சின்னு போக மாட்டாள். தன் பிரச்சனையை சரியாக்கி சபையில இருந்தால் அவன் நித்தியச்சின்னு போவாள். அவன் சொல்ற பிரச்சனை வர்றது நல்லது. அப்பதான் தெரியும் யார் நல்ல ஆடா கெட்டாடா ஓனாயின்னு தெரியும்ல. அப்ப எப்படி தெரியும்? அவ பிரச்சனை வர்றது, மார்க்க பேதங்கள் உள்ள வர்றது நல்லது. பொறாம சில நேரத்தை கூட நல்லது ஆக்கிடுது. ஏன்னா ஐயோ நம்மளுக்கு பொறாம வருத, சபையை விட்டு ஓடக்கூடாது, நாம சரியாகணும். யாரும் எப்படி போயிட்டு அந்த பக்குவம் என்னைக்கு வருது பாருங்க. அவன் தான் ஆவிக்குரிய நான் நல்லா ஆகணும், என் ஹார்ட் நல்லா ஆகணும். அவ தின்னா என்ன, புசிச்சா என்ன, குடிச்சா என்ன, என்னை பத்தி பொறாம பிடிச்சா என்ன, நான் அழகா இருக்கிறேன்னு பேசின என்ன, அழகு இல்லைன்னு பேசின எனக்கு என்ன, நான் என் குற்றங்களை சரி செய்தால் இல்லையா. நான் இன்னும் சொல்றேன், நாங்க பெரிய சபைக்கு போய் படிச்சேன். நான் ஏவிடி சர்ச்சில் சென்னையில. அங்கிருந்து ஒரு 500 ஆட்களோட என்ன அனுப்புனாங்க ஒளிஞ்சிறதுக்கு கிடையாது. நான் ஒத்தையில வர்றேன், நான் ஒத்தையில நிக்கிறேன். நான் ஒத்தையில இருக்கிறதுனால நான் என்னை அவமானமா நினைக்கல, நான் 2 பேரா இருக்கிறதுனால நான் அவமானமா நினைக்கல. இப்ப வளர்ந்துட்டு வர்றோம் நூற்றுக்கணக்கில். அப்போ நான் இல்லாதவனா இருக்கும்போது என்னை அவமானமா எண்ணாம, இருக்கவனா இருக்கும்போது என்னை பெருமை பாராட்டாமல் என் மனம் திரும்புதலை மட்டுமே நான் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தா, என் மனம் திரும்புதலுக்காக மட்டும் நான் வாழ்ந்துட்டு இருந்தா, என் பரிசுத்தத்துக்கு மட்டும் நான் வாழ்ந்துட்டு இருந்தா நான் பரிசுத்தாவி பெறுகிறேன். யார் வந்தா என்ன, வராட்டி என்ன, எனக்கு ஒரு ஆள் கூடி வர்றதுனால மேன்மை கிடையாது, ஒரு ஆள் குறைஞ்சி போறதுனால வருத்தப்பட போறது கிடையாது. என் வாழ்க்கை பெர்ஃபெக்டா இருக்கணும், என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும். கத்து தர போறாரு. ஓய்வு நாள் அவ்வளவு இருக்குது. சில வீட்டுல அடிச்சு துவம்சம் பண்ணிதான் எழுப்பு, எந்திக்கி நீ. இப்ப சில வீட்டுல எந்திரிச்சு இருக்க வைப்போம் பாருங்க. எந்திரிச்சு இருந்தா தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அப்படி படுத்துருவாள். எங்க வீட்டுல நல்லா செய்து காட்டுவோம், முன்னாடி இப்ப செய்து காட்ட மாட்டோம். இந்த பிரசங்கத்துல இப்படி இருப்பேன். நான் வீட்டுல இருந்தே நீங்க நல்லா ஃபார்ம் ஆகி தேவனுக்குள்ளாக கட்டப்பட்டு வந்தாதான் இங்க நீங்க அந்த நிலைமைக்கு, பரிசுத்த நிலைமைக்கு நீங்க மாற முடியும். இங்க நான் சொல்றதை கேட்டு ஆகினீங்கன்னா சபை முடியும் போது கடைசியில் நிப்பாருங்க. சபை முடியும் சபையில கடைசி பாட்டுக்கு எல்லாரும் பாடுவாப்ல. ஏன்னா 2.5 மணி நேரம் போதி பாருங்களேன் சபை பிரசங்கம். ஆமேன். சில பேர் எனக்கு ஐடியா சொல்லியிருக்கிறான், நம்ம அந்த ஊர்ல போய் சபைக்கு போகலாம், ஓய்வு நாள் தான் கடைபிடிக்கணும். அதை பரிசுத்தங்கிறத விட்டாங்க. பாவம் குடிகொள்ளுமே தவிர நீங்கள் ஜீவன் எடுத்துட்டு வர முடியாது. எதுக்கு நான் உங்களுக்கு பேசணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்ல அங்க மீட்டிங் ஜான் ஜபராஜ் வந்திருக்காரு, நீங்க ஓடிடுறீங்க. உங்களுடைய படிப்பு
அந்த படிப்பினால் சகல அறிவை நீங்கள் இருதயத்தில் கொண்டு போனா மட்டும்தான் நீங்க பலனை பெற முடியுமே தவிர, பரீட்சையில கிடைக்கிறத எல்லாரும் 100க்கு 100 வாங்கிடலாமே. பரீட்சை எழுதுனா கிடைக்கும், பரீட்சை எழுதுனா 100க்கு 100 கிடைக்கிறது கிடையாது. எனக்கெல்லாம் ஃபுல்லா 22 தான், 21 22 தான். என் கூட எல்லாம் 72, எனக்கு 22. பரீட்சையில கிடைக்க இல்லையே. பரீட்சையில கிடைக்க போற கிடையாது மார்க்கு. நீ தேவ சமூகத்தில் இருந்து உன் இருதயத்தை பாவத்தை விட்டு வார்த்தையை உள்ள கொண்டு வச்சு நீயே 100க்கு 100 எடுக்க முடியுங்கிற மனப்பக்குவத்தில் கொண்டு போனா மட்டும்தான் நீ பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆகலாம். நான் சொல்றேன், பரீட்சை எழுதான் பாஸ் ஆகினாங்களாம். ஒரு காலத்துல ஓரல் மட்டும்தான் உண்டு, பின்னாடி தான் எழுதுற வந்துச்சு. அவங்க ஓரல்ல பரீட்சை எழுதினாங்க இல்ல, உள்ள இருக்கிறத சொல்லி விட்டாங்க, உள்ள எல்லாம் கத்துக்கிட்டாங்க, அடிச்சு விட்டா 100க்கு 100. அப்புறம் தான் போர்டுன்னு வந்துச்சு, போர்ட்ல மட்டும் எழுதி காட்டினாங்க, வாய்மொழியா வந்து போர்டுக்கு வந்துச்சு. போர்டுல வந்து ஐடியா வந்துச்சு, இன்னைக்கு போர்டுல நம்ம எழுதுறத அவங்களே எழுத வச்சிடலாமா. அப்படித்தான் இது எழுத்துக்கள் எல்லாம் பரிமாறி வருது தவிர, வெப்ப பார்த்தாலும் ஜோம் பண்ண கிடைச்சிரும். ஒரு பரிசுத்தம் இல்ல, ஒண்ணு இல்ல, மனம் போன போல போக்குறது. பண்டிகை போறீங்க, திருவிழா போயிடுறீங்க. கடைசியில் ஒண்ணு சொல்றேன், சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சரி, இது முக்கியமான விஷயத்துக்கு போறேன் நான். 1 பேதுரு 5:1 இருந்து கடைசி வரைக்கும் பேதுரு சொல்றாரு, அவர் ஒரு மூப்பர். அவர் சொல்ற, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாங்கள் சாட்சி, மந்தைகளுக்கு கண்காணிப்பு செய்யறோம் அப்படின்றார். மூப்பர்களுக்கு அவர் சொல்றாரு, அடுத்து மந்தைகளை கண்காணிக்கிற ஒரு மூப்பர் மூப்பர்களுக்கு போதிக்கிறார். மூப்பர்களுக்கு சொல்றார், கண்காணிப்பு செய்யுங்கள் மந்தையை. வாலிபர்கள் இளையவர்கள் அவங்களுக்கு சொல்றாரு, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் 2 பேர் 3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அந்த சபையிலே விசுவாசத்துல நிலைச்சிருங்கள். நல்லா கேளுங்க, என்ன சொல்றாரு பேதுரு சொல்றாரு, ஒரு சபையில கட்டப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அந்த சபைக்கு வந்துட்டீங்க, பல பிரச்சனைகள் வருது, நில்லுங்கன்றார். இப்ப நான் ஒரு கண்காணிப்பு, நான் ஒரு மூப்பேன். இந்த மூப்பை நான் பிரசங்கிக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்றேன், பாடுறேன். இந்த மூப்பேன் என்னைக்காவது உங்களை வேற சபைக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறேனா? ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது மூப்பனுடைய கண்காணிப்புக்குள்ளாக இருக்க வேண்டிய நீங்க, மூப்பனுடைய கண்காணிப்புல இருந்து நீங்கள் மாறும்போது, மூப்பனானவரை தேவன் நியமித்திருக்கிறார். தேவனும் எனக்கும் உறவு, என்னைய உங்களை கண்காணிக்க வச்சிருக்கிறாரு. கண்காணிக்க சொன்ன மந்தைய சிதறி போகும்படிக்காக என்னைக்காவது நான் போதிக்க முடியுமா? முடியாது. இப்படி இருக்கும்போது சிதறி போகும்படிக்கான எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்தது யாருன்றாரு. யார் உங்களுக்குள்ள கொண்டு வந்தா? அங்க போயிடலாம், இங்க போயிடலாம். நான் சொல்றேன், உங்களுடைய பாவம், உங்களுடைய இச்சை, நீங்கள் வயது முதிர்ந்தவர்களால் ஆகினாலும் உங்களுடைய இச்சையை நீங்கள் நிறைவேற்றி தள்ளும்படிக்காய் உங்களுடைய இருதயம் உங்களுக்குள்ள போதிக்கிறது. நான் சொல்லுவேன், எந்த ஒரு ஊழியக்காரன் ஓய்வு நாள்ல வேறொரு சபைக்கு போகணும்னு சொல்லவே மாட்டான். பண்டிகையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், ஓய்வு நாளுக்கு நீங்க போங்கன்னு சொல்லவே மாட்டான். மீறி சொல்றதா இருந்தா அது ஊழியக்காரனே அல்ல. நான் கடிந்து கொண்டு பேசுறது மட்டுமல்ல, நான் ரொம்ப கவனமாட்டும் பேசுவேன் நான். அப்ப நான் சொல்றேன், நீங்கள் உங்களுடைய பாவத்திற்காகவே விற்கப்பட்டு போகிறீர்கள், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா நிலைச்சிருக்க. என்ன வந்தாலும் சரிதான், என் மனசை மட்டும் தான் திரும்புறதுக்கு நான் மனத்தை திருப்பணுமே தவிர, என் பாவத்தை பயன்படுத்துவதற்கு, ஓய்வு நாள அசிங்கமா பயன்படுத்துவதற்கு, பலகீனமா பயன்படுத்துவதற்கு பிசாசு எனக்கு போதிக்கும் போது அதுல ஏற்கக்கூடாது.